கதாநாயக பிம்பம்ங்கிறது இதோட முடிஞ்சு போகும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு கதாநாயகனை பார்த்து படம் பார்க்கறது, சினிமா ஷூட்டிங் சினிமா கேமராவே பார்க்காத ஒரு நபரை அவர் மேல உள்ள கான்பிடன்ட்னால யாரையும் என்னால் நடிக்க வைக்க முடியும். கல்ல கொடுத்தா கூட நான் சிலையாக்குவேன். ஒரு கதையை நீங்க ரொம்ப டீப்பா போக கூடாது. ஒரு கதையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க டீப்பா அதுவே நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தப்பு தப்பா போயிட்டு தான் இருக்கும். சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்தவங்க ஏன் வந்து ஆக முடியலன்னா அது நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த பையனை குழந்தையாவே பார்த்துருக்கீங்க. சினிகார நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளுடைய ஷோல ஜேர்னலிஸ்ட் சுபீஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவுடைய வெற்றிடம் அப்படிங்கிறது வந்து சிஎம்முடைய வெற்றிடம் தான். தளபதி விஜய் அவருடைய இடத்துக்கு இப்ப யாரு வர போறாங்க? வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இந்த காற்று எப்பயுமே நிரப்பாது இனிமேல், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா அந்த கதாநாயக பிம்பம்ங்கிறது இதோட முடிஞ்சு போகும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு கதாநாயகனை பார்த்து படம் பார்க்கறது, அவருடைய போஸ்டர் பார்த்து படம் பார்க்கறங்கிற கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து கொஞ்சமா இறக்கட்டாங்க. இது ஒரு நல்ல விதமான ரொம்ப மிக மிக நல்ல விதமான விஷயம். கதைகளை பார்த்து போய் கதாநாயகனை பார்த்து போன கூட்டம் கதைகளை பார்த்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். கேரளால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாட்டாங்க அதெல்லாம். தமிழ்நாட்டுல இப்ப கொஞ்சம் மாறி இருக்காங்க. இந்த பிளாஸ்ட், ஹபிபி மாதிரியான படங்களை வந்து நல்ல படமா நல்ல கதையா யார் நடிச்சிருக்காலும் தேவையில்லை, நல்ல படம் தான் பார்க்கலாங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு கதாநாயகனை கொண்டாடக்கூடிய அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். அதே நேரத்தில் அந்த இடத்தை யார் ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அந்த இடத்துல இனிமேல் யாருமே ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி இருக்க முடியாது. ஒரு ஹீரோ புதுசா வர்றாருன்னா 2 படம் 4 படம் பண்றாரு, 5 படம் பண்றாரு, அதோட அவரு அப்புறம் எங்க இருக்காருன்னு தெரியல. இப்ப எப்படி நீங்க மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் வராங்க இல்லையா? அது மாதிரி இந்த மாதிரி ஹீரோஸ் நிறைய வருவாங்க. ஏன்னா உங்களுக்கான எக்ஸ்போஸ் பண்றதுக்கான இடம் வந்து நிறைய இருக்கு இன்னைக்கு. ஓகே, அது இல்லாம தமிழ் சினிமால ஹீரோக்களே இல்லங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்லங்க. இவங்க சொல்றது இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நீங்க இன்ஸ்டாவில் பண்ணி எவ்வளவு பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு மலையாளத்துல ஒரு படம் வருதுன்னு வச்சு, இப்ப வாழான ஒரு படம் வந்துச்சு. அந்த வாழால வந்த 4 கதாநாயகருமே தனித்தனி படத்துல லீடா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அங்க உருவாக்கப்படுது. இங்க ஆனா நிறைய படங்கள் வந்தாலும் புதுமுகங்கள் நடிச்சாலுமே அந்த படம் வெற்றி படமா ஆகிறது கிடையாது. அவங்களுக்கான அடுத்த வாய்ப்புகளும் போய் சேர்றது கிடையாது. அவங்களுக்கான மார்க்கெட்டிங் தான் ப்ரொடக்ஷன் உள்ள. சோ அந்த வகையில கதாநாயகர் இங்க இல்ல. ஒரு மிஞ்சி போனா 8 பேர், அதுக்கு மேல இல்ல அப்படிங்கிற. நீங்க தேடுங்க. பாரதிராஜா எத்தனை கதாநாயகர்கள் அறிமுகப்படுத்தினாரு? கரெக்ட். எத்தனை கதாநாயகன் அறிமுகப்படுத்தினாரு? தன்னோட கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் எத்தனை பேர் ஹீரோ ஆகியிருக்கிறாரு? பழைய கடல் வளையல் போட்டு இருந்த ஒரு பையனை கொண்டு ஹீரோ ஆக்கலையா? முதல் நாள் ஈவினிங் பாக்குற, அடுத்த நாள் காலைல ஹீரோ. அந்த என்ன கான்பிடன்ட்? புரியுது. சினிமா ஷூட்டிங் சினிமா கேமராவே பார்க்காத ஒரு நபரை அவர் மேல உள்ள கான்பிடன்ட்னால யாரையும் என்னால் நடிக்க வைக்க முடியும். கல்ல கொடுத்தா கூட நான் சிலையாக்குவேன். ஒரு பையனை ரோட்ல நிக்கிற பையனை பார்த்து ஹீரோ, காலேஜ் போயிட்டு இருக்க பொண்ணு பார்த்து நாளைக்கு ஹீரோயின். அந்த கான்பிடன்ட் ஏன் இன்னைக்கு இருக்க டைரக்டருக்கு உங்க கதை மேல ஏன் இல்ல, உங்க மேல ஏன் இல்ல? இன்னைக்கு ஏன் வாய்ப்புகள் தேடி நிறைய கொட்டி வச்சிருக்காங்களே. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணும்ல. இங்க டைரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, நல்ல டைரக்டர் ஒரு படம் முதல் படம் பண்ணிதாரு, ஹிட் கொடுத்துறாரு. அந்த டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு டாப் 5-10ல இருக்கக்கூடிய ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த படம் எனக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவங்களை கமிட் பண்ணி 2 வருஷம் உட்கார வச்சுறாங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்னதால சொல்றேன். பிளாஸ்ட் படத்துல வந்து விக்ரம் அவர்கள் அந்த டைரக்டர் கதை கேட்டதா ஒரு செய்தி எல்லாம் வருது. அது அப்படிதான் சொல்றீங்களோ? இன்னைக்கு வந்து ரப்பர் பந்து டைரக்டரா இருக்கட்டும், படம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? கரெக்ட். அதே மாதிரி நம்ம அந்த அமரன் படம் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல அவங்க குறைஞ்சபட்சம் 2 படம் பண்ணிருக்காங்க. 2 பேருமே தனுஷ் கிட்ட தான் இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்காங்க? குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆச்சு. புரியுது. அவங்களுக்கே ஒரு மாதிரி சலிப்பு வந்துரும். அது ஒரு கதையை நீங்க ரொம்ப டீப்பா போக கூடாது. ஒரு கதையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க டீப்பா அதுவே நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தப்பு தப்பா போயிட்டு தான் இருக்கும். ஒரு கதை உங்களுக்கு மைண்ட்ல பளிச்சுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு ஸ்கிரிப்ட் பண்ணி ஷூட்டிங் பண்ணணும். மணிவண்ணன்லாம் அப்படிதான் பண்றாரு. பாரதிராஜா அப்படித்தான் பண்றாரு. மணிரத்னம் அப்படித்தான் பண்ணாரு. உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு கதையை ஸ்பார்க் ஆகுதா, சரியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, ஷூட்டிங் பண்ணணும். ஒரு கதையை வச்சுட்டு நான் 4 வருஷம் கதை பண்ணிட்டு இருக்கேன், 5 வருஷம் கதை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுவீங்க? புரியுது. அது மாத்திக்கிட்டே இருப்பீங்க. சேஞ்சஸ் ஆகி போய் என்ன ஆனா அது ஒரு கட்டத்துக்கு நமக்கே அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும். அப்ப இவங்களே என்னன்னா ட்ரை ஆயிடுறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்துறாங்க. ஒரு படம் ஓடிச்சா உங்க மேல கான்ஃபிடன்ட் இருக்கா, ஒரு புது ஹீரோ போட்டு படம் பண்ணுங்க. ஏன் போய் அங்க லாக் ஆறீங்க? பாரதிராஜா தன் மேலையும் தன் கதை மேலையும் தன் டைரக்ஷன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் யாரோட நடிக்க வைக்க முடிவு பண்றாரு. கரெக்ட். அப்ப நீங்க புதிய ஆட்கள் இல்லங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க.
எத்தனையோ பேர் வாய்ப்பு உருவாக்குறதுக்கு டைரக்டர் தயங்குறாங்க. ஓகே ஓகே. அதுக்கு காரணம் பிசினஸ் சொல்றாங்க. மத்த இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா இந்த டாப் 5ல இருக்கக்கூடிய சில ஹீரோஸ்க்கு மட்டும் தான் பிசினஸ் இருக்கு. யாருக்கும் பிசினஸ் கிடையாது. எதுக்கு நீங்க அவங்கள போய் தொங்குறீங்க? ஓகே. இப்ப ஒரு புது ஹீரோக்கு உள்ள வேல்யூ தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஹீரோக்குள்ள முன்னாடி பண்ண ஹீரோக்குள்ளேயே பிசினஸ். நீங்க எதுக்கு அவங்கள போய் தொங்கிட்டு இருக்கீங்க? அவங்க டேட்கே உட்காந்துருக்கீங்க. தனுஷ்க்கு ஒரு பிசினஸ் இருக்கு, சிம்புக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, சிவகார்த்திகேயன் அஜித் இவங்களாம் ஒரு பிசினஸ் இருக்கு. மிச்சம் இருக்கிற ஆட்களுக்கு யாருக்கும் பிசினஸ் கிடையாது. அவங்க எல்லாமே புதுமுக கேட்டகரி எல்லாம் வர்றாங்க. ஒரு சின்ன பிசினஸ் இருக்கும், ஒரு சேஃப்டிக்கு ஒரு சின்ன பிசினஸ் இருக்கும். ஓகே. ப்ரொடியூசர் நம்பி உள்ள வரதுக்கான ஒரு விஷயம் பிசினஸ் இருக்கும். ஏன்னா இவங்களை வச்சா மார்க்கெட் பண்ணலாம், ப்ரோமோட் பண்ணலாம். அதை நீங்க ஏன் அவ்வளவு போய் ரிஸ்க் எடுத்து இவ்வளவு நாள் காத்து கடந்து இவ்வளவு சம்பளத்தை கொடுத்து ஒரு புது பையனை வச்சு பண்ணிட்டு போங்கன்னா? ஓகே. நீங்க ப்ரொமோஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க படத்தை நீங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட அதுக்கு ஈக்குவலா படத்துடைய ப்ரொமோஷன் செலவு. கரெக்ட். சில படங்கள் எல்லாம் ஓப்பனா சொல்லணும்னா குப்பை படத்தை கூட ப்ரோமோட் பண்ணி ஓட வைக்கிறாங்க. போன வருஷம் நெகட்டிவ் வராமே இருக்கணும். நெகட்டிவ் அந்த மாதிரி யார் நெகட்டிவ் பேசுவாங்களோ அவங்க பூரா வாயடை, அவங்கள பூரா வாய அடைச்சிரு. அது எப்படி விட்டுமோ உருட்டி ஒரு வீடியோ போட்டு விட்டுரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்ங்கிற வார்த்தையை அந்த படத்தை பத்தி வரக்கூடாது. அந்த சோசியல் மீடியா அல்காரிதம் இருக்கு இல்லையா, அதை படத்தோட ப்ரொமோஷனுக்கு செட் பண்றாங்க. புரியுது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீ அந்த படத்தை பார்த்துட்டு நமக்கு இந்த படம் பிடிக்கலையே, நல்லா இல்லைன்னா நம்மள டேஸ்ட் இல்லாமல் சொல்லிடுவானுங்களோ, நம்மள பைத்தியக்காரன் ரோட்களோ, அப்படி சரிப்பா நல்லா இருக்குப்பா நம்மளும் போடுவோப்பா படம் சூப்பர் எழுதி விட்டானுங்க. இது ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான். மைண்ட் அட்டாக் பண்றது தான் அது. ஓகே ஓகே. உங்களை அறியாமையே உங்களை ஹேக் பண்றது தான். இது படத்துடைய ப்ரொமோஷனுக்கு பண்றாங்க. ஓகே. அப்ப நீங்க படத்தை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட ப்ரொமோஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. புரியுது. ரெண்டாவது ஆர்டிஸ்டை நம்பி படம் பார்க்குற ஆட்கள் குறைஞ்சிட்டே வர்றாங்க. பெரிய ஹீரோ படங்களுக்கு ப்ரொடியூசரே இல்ல. ஓகே. ஒரு ஹீரோவுக்கு ஃபினான்சியர் இல்ல, படம் நகல மாட்டேங்குது. ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு ஃபினான்ஸ் இல்லாம திரும்பி வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோட படம், இன்னொரு ஹீரோவுக்கு ப்ரொடியூசரே இல்ல, கேட்கல, அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தான். ஏன் நீங்க அங்க போய் தொங்கிட்டு இருக்கீங்க? ஒரு புது பையனை வச்சு கதை மேல நம்பிக்கை இருந்தா படம் பண்ணுங்கன்ற. ஒரு முதல் படம் வெற்றி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க புது நாயகன் பண்ணுங்க, என் மேல நம்பிக்கை இருக்கு. அங்கதான் நீங்க நிப்பீங்க, தனியா நிப்பீங்க. கரெக்ட். நீங்க தனியாக நிப்பீங்க. அங்க உங்களுடைய வெற்றியை பாதி அந்த ஹீரோ எடுத்துக்குவாரு. படம் ஓடிச்சுன்னா பாதிய ப்ரொடியூசர் எடுத்துக்குவாரு. ஒரு புது பையனை வச்சு நீங்க படம் பண்ணி ஹிட் கொடுத்தா அந்த வெற்றியினுடைய 100% உங்களுக்கு தான். ஓகே ஓகே. இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஹீரோ, இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு படம், அதை தயங்குறாங்க. சில டைரக்டர்ஸ் தயங்குறாங்க. சிலருக்கு கமிட்மெண்ட், ஒரு பெரிய சம்பளம் தர்றோம் எங்கள்கிட்ட உட்காருங்க, 2 வருஷத்தை உட்கார வச்சுறாங்க. 2 வருஷம் உட்காந்துருக்காங்க. சில நேரத்தை ஆரம்பிக்காம போறாங்க. பார்க்கிங் ஒரு படம் பண்ணாரு, 3 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் படம் பண்ணல. அயோத்தின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த டைரக்டருக்கு இன்னைக்கு வரைக்கும் படம் மந்திரமூர்த்தி இடையில ஒரு பூஜை போட்டாரு. இப்போ ஒரு ஆரம்பிக்க போறாரு போல. ஓகே ஓகே. இப்போ ஏதோ ஒரு படம் ஆரம்பிக்க போறாரு போல. சொல்றேன், எவ்வளவு லாங் கேப் ஆகி போச்சு பாருங்க. ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அது இப்படி தைரியமாக ஒரு முடிவை, நான் என்னுடைய கதை நான் தான் ஹீரோ பிக்ஸ் பண்ணுவேன், நீங்க ப்ரொடியூசரா ஓகே வாங்குற அந்த முடிவுக்கு வரணும். ஓகே. அவங்கள்ட்ட ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கனால இவ்வளவு சிக்கல். புரியுது சார். அதை தாண்டி இப்ப இன்னொரு விஷயம் ஒண்ணு, இப்ப இடையில பாவா லட்சுமணன் அவர்கள் ஒரு நேர்காணல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சூரியவம்சம் படத்துல மாஸ்டர் மகேந்திரன் அந்த வயசுலயே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இல்ல என்ன ஷாட் வைக்க போறீங்க, இது பண்ண போறீங்க அப்படின்னு விக்ரமன் அவர்கள் கோவப்பட்டு பையனை கிளம்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்னன்னா, ஐ மீன் 2 விதமான பார்வை ஒன்று பார்க்கப்படுது. முன்னாடி மாஸ்டரா இருந்தவங்களாம் இப்போ மிஸ்டரா மாறிட்டாங்க. ஸோ அவங்களுமே அடுத்தடுத்த படத்தை நோக்கி தான் போக ஆரம்பிக்கும். இப்போ உதய்ங்கிற அவர்லாம் சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகளை போய் சேர மாட்டேங்குதுங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சினிமாவில் எழுதப்படாத ஒரு சாபம் தான். காஜா ஷரீஃப்ல இருந்து, டிங்குல இருந்து, ஓகே, நிறைய பேர், சுரேஷ், மாஸ்டர் சுரேஷ்ல இருந்து, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல மாஸ்டர் கோபில இருந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஓகே. மாஸ்டர் நடிகராக இருந்தவர்கள் பெருசா பின்னாடி ஜொலிக்க முடியல. அதே இது ஃபீமேலா இருந்தாலும் ஒரு சில பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. கரெக்ட். அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும், குட்டி பத்மினியா இருக்கட்டும், அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம். நம்ம ஹன்சிகா கூட எடுத்துங்களேன், குஷ்பு எடுத்துங்களேன், அவங்க எல்லாம் கூட வந்திருக்காங்க. ஆனா அந்த சைல்டு மேல் ஆர்டிஸ்டா இருந்தவங்க பெருசா சினிமால ஜொலிச்சது இல்ல. ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். சைல்டு ஆர்டிஸ்டா இருந்தவங்க ஏன் ஆக முடியலன்னா அது நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த பையனை குழந்தையாவே பாத்திருப்பீங்க. அந்த பையன் காதல் பண்றப்ப உங்களால ஏத்துக்க முடியாது. இந்த டிரான்ஸ்மிஷன் உங்களால பண்ண முடியாது. டிங்குவா இருக்கட்டும், அந்த நம்ம மே மாதம் படத்தை கூட ஒரு பையன் பார்த்திருப்பீங்க. அவரு சவுண்ட் இன்ஜினியர், பெரிய சவுண்ட் இன்ஜினியர். ரஹ்மான் சாருடைய பல இதுக்கு வேற ட்ராக் போயிட்டாங்க. மாஸ்டர் ஸ்டேஷன் அவர் ஒரு இடத்துக்கு மேல டைரக்டரா போயிட்டாரு.
அப்புறம் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் கோபின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கூட சமயத்துல இறந்துலாம் போனார். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து நீங்க குழந்தையாவே சுட்டி குழந்தையாவே பார்த்துட்டு அந்த சுட்டி குழந்தை காதல் பண்றதை ஏத்துக்கிற மாட்டாங்க. அது ஒரு சிக்கல் அவங்களுக்கு. ரெண்டாவது அவங்க வந்து பெருசா சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஃபேஸ் ஆகட்டும், பெருசா அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இல்லாம போனதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். இது வந்து எல்லாருக்குமே அந்த சிக்கல் இருக்கு. ஓகே ஏன்னா இப்ப அவரு பாவா லட்சுமணன் சொல்லும் போது வந்து இங்க நம்ம எல்லாருமே ஏன் உங்களுக்கு வாய்ப்பு தரலன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற இருக்கு நிறைய இருக்கு. நான் ஒரு அந்த காலகட்டங்க ஒரு 10-15 வருஷமா ஒரு ஆட் ஒன்று பண்ணேன். அதுல ஒரு ஃபேமிலியரான ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு அம்மன் கேரக்டர்லாம் பண்ணும். சொல்லுங்க. அந்த பொண்ணு ஷூட்டிங் வந்தோடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு. கொடுத்தோடனே அவர்கிட்ட பண்ணாரு, தண்ணி குடிக்கிறியாமான்னு ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு சொல்லி, அங்கிள் இது தண்ணியை வந்து நான் அப்படித்தான் மலையாள படத்துக்கு போயிருந்தேன், இந்த மினரல் வாட்டர்ல வந்து நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பாட்டில் ஒன்று வச்சுட்டாங்க, எனக்கு சீல்டு ஓப்பன் பண்ணாத பாட்டில் கொண்டு வாங்கன்னுச்சு. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. அப்ப எவ்வளவு தெளிவா இருந்துங்க. புரியுது. அதெல்லாம் நடக்கும், இந்த அட்ராசிட்டி எல்லாம் வந்து நடக்கிறது தான். ஆனா அதை தாண்டி யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல, வளர வளர தன்னுடைய யதார்த்தத்தை மாத்திக்கணும். மாஸ்டர் மகேந்திரனுக்குலாம் வந்து யதார்த்தமே தெரியாம இருக்கிற ஒன்றும், யதார்த்தம் தெரியாம வாயை விட்டதுனாலதான் சினிமாவிலையும் பிரச்சனை, இப்ப சோசியல் மீடியாலையும் பிரச்சனை. சோசியல் மீடியாவிலையும் என்ன பேசுறதுன்னு தெரியல, மெச்சூர்டு இல்லாம இருக்கு. அப்படி பேசலாமா, கரண்ட் இல்லாம அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், நீங்க வந்து கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டா கொஞ்சம் பொறுத்துங்கன்னு சொல்லலாம், இல்ல சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். என் வீட்டுல கரண்ட் இருக்குன்னா வந்து எல்லாரும் வந்து இருட்டு கரண்ட் எடுத்து போக முடியுமா? அந்த போக்கிரி படத்துல லாரியில தண்ணி வருமே, எங்க தண்ணி வந்தாலும் பைப்பை சொருவிடாடுற மாதிரி தம்பியை தூக்கிட்டு போயிச்சு கரண்டா சொல்ல முடியும். புரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த இரட்டை கதாநாயகருக்கு போட்டி ஒண்ணு இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி, விஜய் அஜித். இந்த வருஷம் வந்து தொடரவே மாட்டேங்குது. ஏன்னா இடையில வந்து சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி தொடரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அது தொடரவே இல்லை. ரெண்டுமே வேற வேற பாதையா போக ஆரம்பிச்சு அது அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் ஒண்ணு கொடுக்காத மாதிரியே இருக்கு. அது எதனால சார்? நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, கதாநாயக பிம்பமே உடஞ்சிக்கிட்டு இருக்கு சினிமாவில். எனக்கு தெரிஞ்சு சிம்பு தனுஷ்க்கு பிறகு அது டிராவல் ஆகவே இல்லை. கரெக்ட். விக்ரம் சூர்யா கூட ஓரளவுக்கு இருந்துச்சு, அந்த அளவுக்கு இல்ல. ஆமா, 2000 வந்து விக்ரம் சூர்யா தான் பீக்ல இருந்தாங்க. இவங்க எல்லாம் கூட பின்னாடி வந்துட்டாங்க. டைரக்ட் போட்டியாளர் கிடையாது ரெண்டு பேருமே. அந்த நேரத்துல போட்டியாளர்கள், அந்த நேரத்துல காம்படிட்டர் தான், அந்த காலகட்டத்தினுடைய காம்படிட்டர். கரெக்ட். டைரக்ட் போட்டினா சிம்பு தனுஷ் தவிர வேற யாரும் இல்ல. அதுக்கு பிறகு அப்படியே வந்து அவங்க அப்படியே ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஹீரோ வர்றாரு, ஒரு 4 படம் பண்றாரு, அவர் நல்ல படம் பண்ணா நிக்கிறாரு, அப்படியே போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போட்டியாளர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா தமிழ் சினிமாவில விஜய் அஜித். அஜித் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க 95 96 காலகட்டத்துல வந்துட்டாங்க. 90s காலகட்டத்துல வந்துட்டாங்க. 2000க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிம்பு அண்ட் தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்ட்ரைட் காம்படிட்டரா யாருமே இல்ல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நிக்க முடியல. இன்னைக்கு சிம்புலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்பு வந்து சமீபத்துல வந்து தக்லைஃப் படம் பெருசா போல, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி 2-3 வருஷம் ஆச்சு. மொத்தம் அவருடைய கேரியர் வந்து பாத்தீங்கன்னா 4-5 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த ஃபேன் பேஸ் இருக்கு பாருங்க, எங்கதான் இருக்கிறாங்கன்னு தெரியல. கரெக்ட். மாறவே இல்லை, அவ்வளவு கூட்டமா இருக்கு. எங்க மலேசியாவில ஷூட்டிங் இருக்கு. ஆமா, மலேசியாவில ஒரு ஹோட்டல் தங்கி இருக்கிறாரு. காலையில இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஃபுல்லா ஆள் திரண்டாங்க. அப்புறம் பின்கேட் வழியில போய் வேற ஒரு ஹோட்டல் தங்கி கான்செர்ட்டுக்கு போனது அவ்வளவு கூட்டம். அப்புறம் கார்ல பின்னாடி வர்றாரு, ஒரு கார்ல ஒரு பையன் உள்ள போய் விழுகிறாப்புல, இறங்கி விருது பண்றாரு. கோவில்பேட்டில ஷூட்டிங் போறாங்க. அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ரூமை விட்டு இறங்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகல, அவ்வளவு கூட்டம். அப்புறம் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்து, போலீஸ் என்ன பண்றாங்க, நீங்க வேற ஹோட்டல் தங்குங்க, சொல்லாம தங்குங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. கரெக்ட். ஏன்னா சரியா சமீபங்கள்ல படங்கள் பண்ணல, வரல, பல விமர்சனங்கள் இருந்தா கூட ஒரு ஃபேன் பேஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சுக்கிறது வந்து சிம்பு தான். அதாவது முன்னாடி அஜித் அவர்களுக்கு வந்து இதை நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து மாறவே மாட்டாங்க. படம் வருதோ வரலையோ, ஹிட்டோ ஃபிளாப்போ, அஜித்தோட ஃபேன்ஸ் அஜித் கூடயே தான் இருப்பாங்க. அதே மாதிரி சிம்பு அவர்கள், சிம்பு ரசிகர்களை தாண்டி அவங்க வேற மாதிரி அவரோட இன்டராக்ட் பண்றாங்க. படம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வரல, சிம்புக்காக வர்றோம். ஆமா, நீங்க நடிச்சாலும் சரி நடிக்காதீங்க, உங்களுக்கு பிடிக்க வரோம், அவ்வளவுதான். ஓகே, படம் வந்தாலும் சரி, படம் வராட்டியும் சரி, நீங்க நடிச்சாலும் சரி நடிக்காட்டியும் சரி, தாங்க உங்களோட இருக்கிறோங்கிற மாதிரி வேற ஒரு சென்டிமெண்ட்ல இருக்காங்க. உண்மையிலேயே அப்படி ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. புரியுது சார். பாப்போம். ரொம்ப நன்றி சார்.